தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே அத்தாலியாள் என்பவளை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யூத ராஜாக்களிலே மிகவும் மோசமான ஒரு சரித்திரத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். தாவீதின் வம்சத்தை எல்லாம் அழிக்க பார்த்த ஒருத்தி அத்தாலியாள். ஆனால் அவளுடைய காலத்தில் அந்த ஒரு குழந்தையை, தாவீதினுடைய வம்சத்தில் ஒரு வயது குழந்தையை பாதுகாத்தவள் யோசேபாள் என்கிறதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. உம்ரி ராஜா, இஸ்ரவேல் ராஜாவுடைய பேத்தி, இஸ்ரவேல் ராஜா ஆகாபுடைய குமாரத்தி, தாய் ஏசபேலுடைய பொல்லாத குணங்களையெல்லாம் உடையவளா இருந்தாள் என்று பார்க்கிறோம். அகசியாவு இறந்த பிறகு அவள் கொலைவெறி கொண்டு அந்த தாவீதின் வம்சத்தில் இருக்கிற எல்லா சிறு குழந்தைகள், தன் சொந்த பேர பிள்ளைகளையெல்லாம் கூட கொன்று போட்ட கொலைகாரி இந்த அத்தாலியாள். யூத தேசத்திலும் இஸ்ரவேல் தேசத்திலும் பாகாலை தான் வணங்க வேண்டும் என்று ஒரு அரசாட்சி செய்தவள். யெகோவா கர்த்தரை வணங்கக்கூடாது என்று தடை செய்தவள் இந்த அத்தாலியாள். இன்றைக்கும் கூட நம்ம நாட்டில் உண்மையான தேவனை வணங்காதபடிக்கு தடைகள் வந்திருக்கிறதை, இந்த அத்தாலியாளுடைய ஆவி இங்கே வந்திருக்கிறதையும் நம்மால் காண முடிகிறது. இந்த ஆகாப் ராஜாவுக்கும் யூத ராஜா யோசபாத்துக்கும் ஒரு நல்ல சுமூகமான உறவு இருந்தபடியினாலே இந்த திருமணம் நடந்தது. யோராம் ராஜாவுக்கும் அத்தாலியாளுக்கும் திருமணம் நடந்தபடினாலே இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில வந்து முடிந்தது. விக்கிரகங்களை வணங்க வேண்டும் என்று சாத்தானால கையாளப்பட்ட ஒரு கருவியாக அத்தாலியாள் இருந்தாள். மேசியாவின் சந்ததியெல்லாம் மேசியா தாவீதின் வழியிலே மேசியா ஒதுக்க கூடாது, அந்த சந்ததியை அழிக்க வேண்டும் என்று அவள் ஒரு கருவியாக பிசாசினால் பயன்படுத்தப்பட்டவள். தன் மகன் அகசியா இறந்தபோது கொலை வெறி கொண்டு தானே ஆள வேண்டும் என்று சொல்லி எல்லா பேர பிள்ளைகளையும் கொன்றுவிட்டாள். ஆனால் யோசேபாத் ஒரு குழந்தையை பாதுகாத்தாள். அவன் பெயர் யோவாஸ். அவர் ஆலயத்தில் பத்திரமாக பாதுகாத்து அவனுக்கு 7 வயது ஆனபோது அந்த குழந்தையை ராஜாவாக பிரதிஷ்டை செய்து ராஜாவாக்கினார்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பொழுது அத்தாலியாள் பிரமித்து போனாள். பிறகு அத்தாலியாள் கொல்லப்பட்டாள். அவளால் ஏற்படுத்தப்பட்ட பாகால் சிலைகள் மேடையெல்லாம் நொறுக்கப்பட்டது. இந்த நாளில் கூட தேவன் மகா பெரிய தேவன், அவருடைய திட்டங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். நாவுகள் யாவும் இயேசு என்று அறிக்கை செய்யும். எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும். திட்டங்கள், தேவனுடைய திட்டங்களை யாரும் தடை செய்ய முடியாது. அவருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதை யாராலையும் தடை செய்ய முடியாது. உங்க வாழ்க்கையில கூட தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான திட்டங்களை பிசாசு எந்த வகையிலையும் தடை செய்ய முடியாது, தடுக்க முடியாது. தேவன் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையிலே, உங்க குடும்பத்திலே, உங்க பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று, பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ, திட்டமிட்டிருக்கிறாரோ, அவை எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய கரத்தினாலேயே நிறைவேற்றுவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.